ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா உங்களை மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சாராம். எல்லா குழந்தைங்களுக்கும் விதைகளை கொடுத்து அந்த விதைய தண்ணி ஊத்தி நல்லா பாதுகாத்து யாரு சூப்பரா பூ கொண்டு வராங்களோ அவங்க தான் அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அர்த்தமா. எல்லா சின்ன பிள்ளைங்களும் அந்த விதைகளை எடுத்துட்டு போய் எல்லாரும் தண்ணிய ஊத்தி பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த ஊர்ல ராமுன்னு ஒரு பையன். அவன் என்னமோ பண்ணி பார்த்தான். தண்ணி ஊத்துனான், சூரிய வெளிச்சத்துக்கு கீழே வச்சான், பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்தான். பட் அவனோட செடியில பூவே வளரல. லாஸ்ட் எல்லாரும் பூவை கொண்டு வந்து ராஜா கிட்ட காமிச்சாங்க. பட் பாவம் அந்த ராமு பையன் மட்டும் பூவும் இல்லை செடியும் இல்லை, வெறும் பாட்டு எடுத்துட்டு வந்து காமிச்சான். அத பார்த்து ராஜா வருத்தப்படல. அந்த பரிசே அவனுக்கு தானு சொன்னாராம். ஏன்னா அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுல பூ வரல. பட் அவன் நேர்மையா அந்த பாட்டை கொண்டு வந்து ராஜா கிட்ட காமிச்சனால அவனுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எது பண்ணாலும் தப்பா வருதோ ரைட்டா வருதோ, நேர்மையா கரெக்டா நியாயமா பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சுல? அதே மாதிரி நீங்க எல்லாரும் நியாயமா இருக்கணும். பாய்.